உறவுகளுக்கு அன்பு வணக்கம். கோவை மாவட்டத்தில் கோவை புதூரில் 4வது பட்டாலியன் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்து பாலியல் வன்முறை செய்திட்ட காவல்துறையினுடைய உயர் அதிகாரி காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ்பி செந்தில்குமார் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு நாட்டை பாதுகாக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே பல்வேறு குற்றச் சம்பவங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது? திக்கு தெரியாத காட்டிலே நடமாடுகின்ற மனிதர்களைப் போல இன்றைக்கு நாட்டு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தினந்தோறும் பாலியல் பலாத்கார வன்முறைகள் கொடூரங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் டெல்லி நிர்பயாவை போல தமிழகத்திலே ஒரு நிர்பயாக்கும். ஏன் இந்த அலங்கோலம்? காரணம் யார்? இதற்கெல்லாம் சூத்திரதாரியாக செயல்படுகின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தகுதி இருக்கிறது. வன்முறை செய்வதற்கு, கட்ட பஞ்சாயத்து செய்வதற்கு, அடிதடி செய்வதற்கு, ரவுடிசம் செய்வதற்கு, இதற்கெல்லாம் தகுதியுடையவர் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு நாட்டிலே கள்ளச்சாராயம் விற்பதிலிருந்து, போதைப் பொருள் விற்பதிலிருந்து, அனைத்து குற்றங்களும், கனிம வளம் சூறையாடுவதிலிருந்து அனைத்து குற்றங்களையும் செய்வதற்கு அவர்கள் ஆட்களை வைத்திருக்கிறார்கள். மாமூல் வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு உடந்தையாக காவல்துறை அதிகாரிகள் இருக்க வேண்டும். இது அவருடைய வாய்மொழி உத்தரவு. ஆட்சியாளர் முதல் திராவிட முன்னேற்ற கழகத்திலே கட்சியிலே இருக்கின்ற உயர் பதவியில் இருக்கின்றவரை, சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், எம்பி அனைவரும் இன்றைக்கு வாய்மொழி உத்தரவை தந்து காவல்துறை அதிகாரிகளை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வார்கள்? தமிழக காவல்துறை உலகத்துடைய முதன்மையாக காவல்துறையாக இருந்தது அம்மாவின் ஆட்சியிலே. இன்றைக்கு காவல்துறையை மிரட்டி அவருடைய கைகளை கட்டி வைத்திருக்கிறார்கள். பணி செய்ய முடியவில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்தாலும் கூட காவல்துறை அதிகாரிகள் நேர்மையாக பணி செய்ய தயாராக இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் அவர்களை பணி செய்ய விடுவதில்லை. இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு பாழாயி கிடக்கிறது, சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது, சவக்குழியில கிடக்கிறது. இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கின்ற நாடாக, அலங்கோல நாடாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, யாருக்கும் பாதுகாப்பில்லை. இப்படிப்பட்ட கொடிய ஆட்சியை, கொடுங்கோல் ஆட்சியை வீழ்த்த வேண்டும் தமிழ்நாட்டு மக்களே. ஒற்றை குரல் புரட்சி செய்வீர். நன்றி, வணக்கம்.